வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. வீடியோ பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாவது ஓப்பனிங் பேசி. இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ரொட்டீன் வீலாக தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன சமையல் பண்ணோம், என்னென்ன குக் பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டீ இருக்கு. சாம் வந்து ஒரு டீ வந்து ட்ரை பண்ணாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் 3 கிளாஸ் குடித்தேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த கொரோனா நம்ம உலகத்தை விட்டு சீக்கிரமாக போகணும். அதுக்காக நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்கள் அப்படியே இந்த ரொட்டீனை பார்த்துட்டு வாங்க. காலே சுடுது. என்ன செய்ய போகிறேன்? கிச்சனை ஏன் இந்த அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கேன்? பாருங்க, கிச்சனை எந்த அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வையும் என்ன ஹீட்டில் வச்சுருக்க பாருங்க. ஏன் கிச்சன் இந்த அலங்கோலத்தில் இருக்குன்னு கேட்குறேன். நீ அலங்கோலம் வந்தால் பரவாயில்ல, தலைவரனா நீ சரியாக போயிடுவேன். கிச்சன் எப்படி சரியாக போயிடுமா? இதில் வேற நம்ம கிச்சன் டூர் போட போகிறேன். ஓ ஓகே ஓகே, ரெடி பண்ணிருக்கியா? அதை சொல்லு, ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் ரெடி பண்ணல, ரெடி பண்ண கிச்சன் டூருக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு வேற இல்லை. சொல்லணும், பார்த்து சொல்லணும். சரி, நீ தோசை சுடு. அதில் மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் எதுக்கு அது? அது மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சா, அதுக்காக. மைதா மாவு, வெங்காயம் போடுறியா? வேற 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 ஒன்றும் இல்லை. வேற பெப்பர் போடுவேன். சரி, அதாவது மாவு கொஞ்சம் தான் இருக்கா, நம்ம 2 பேருக்கும் தோசை வராது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹோட்டல் எல்லாம் செய்வாங்களே அது மாதிரி ஏதாவது அடிச்சு கொடுப்பேன். போட்டு திட்டாக்கி கூட போகிறேன். சரி, போட்டு விடு. மழை வர மாதிரி இருக்குது. நான் போயிட்டு மேலே அந்த அரிசியெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு போயிடுறேன். இதை நான் பார்த்துட்டே போயிடுறேன். என்ன இது இந்தியா மேப்பு? இப்போ இப்போ தான் உலக மேப் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆயிடுச்சுப்பா. வெங்காயம், ரொம்ப பச்சை இருந்துச்சு. பெப்பரா? பெப்பர் எப்படி இருக்கப்போ சும்மா எப்படி தானே நம்ம சமைக்கிறது தான் சமையல். நான் சமையல் வீடியோவில் இதில் டைலாக் சொல்லிடுறேன் எப்பவும். யாரும் எதாவது சொல்லக்கூடாதுல்ல, அது நாங்களே சொல்லி. ஆமாம், இதெல்லாம் நானே கண்டுபிடிக்கிறது. வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிட்டு. நிறைய பேருக்கு தான் வேலை. எதாவது கையில் எடுத்து போட்டு ஏதாவது ஒரு வருது. ஆமாங்க, அவ்வளோதான் டிஷ் அப்படி தான் உருவாச்சு. எங்கள் வீட்டில் ரைஸ் காலி ஆகிடுச்சு. அதனால தோசை தான் போயிட்டுருக்கு. என் முடி அனல் அடிக்குதான். கொண்டை தான் போட்டு வச்சுருக்கேன். கொண்டை ஒரு கொண்டை தான். வேல் பாருங்க எப்படி இருக்கு. அங்கே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொரோனாவே இல்லை. அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்க? வெளிநாட்டில் இருக்காங்க. மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. மாஸ்க் போடாமே போகிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. நடந்து போகிறதுக்கு தான் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்ன, எல்லாம் கடைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தேவைக்கு போய் தான் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாஸ்க் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். தோசை சூப்பராக இருக்குது. குழம்பு பார்த்துக்கும் நல்லாவே இருக்குது. எனக்கு என்னமோ அந்த குழம்பு இல்லாமல் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு தெரியுது. இருக்கிற புறா காக்காலாம் இங்கே தாங்க இருக்குது. எல்லா அரிசியிலும் பூந்து விளையாட்டு போயிருக்காங்க. கிட்ட கொடையை காணும். அது அங்கே பறந்து போச்சு. அதான் பிரச்சனை. ஏய்,
தூக்கி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சுலைமணி டீ அது வந்து நம்ம போட போகிறோம். பேர் கரெக்டாக சொல்கிறோன்னா தெரியல, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டோம், தேவையான அளவுக்கு மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு 2 கூட போதும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி தேவையான அளவுக்கு, ரொம்ப சின்னதாக எடுத்துக்கங்க போதும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமானாலும் நல்லா இருக்காது, கம்மியாகிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் சேர்த்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள், நாங்கள் வந்து அசாம் டீ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூளும் யூஸ் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது ஒரு கலர் வரும் பார்த்திங்களா, டீயோட கலர் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் போட போகிறோம். நான் 1/2 லெமன் போட்டுக்கிறேன். இது சின்ன லெமன் தான், அதனால் 1/2 போட்டேன், எனக்கு பத்தலை. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் லெமன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு காட்டலை. நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். டீ பிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா க்ளோரி ஒரு டீ பிரியை. வவ்வாலா நம்ம வீட்லையா? எங்கம்மா? ஏய், எங்கேயா வவ்வால்? அது பட்டாம்பூச்சியா? அம்மா, இந்த வார்த்தை பார்த்தா எவனா அதை மேலே வச்சுது? இது வவ்வாலா? இது பூச்சியா? இது ஸ்ப்ரே எடுத்துகிற ஓடிப்போ. சாரி பூச்சி, என்னை கோச்சிக்காத, தெரியாமல் பண்ணிட்டேன். அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சுது. மயக்கம் போட்டு வந்துடும். அப்புறம் நம்ம அடுத்து அதை தூக்கி போட்டுக்கலாம். நீங்கள் வெளியாவது போயிரு, தயவுசெய்து வெளியே போயிரு, இல்லைன்னா செத்து போயிடுவேன். போயிரு, அவ்வளோதான். பூச்சிக்கு வந்து இப்போ கண்ணு தெரியாது, ஏன்னா நம்ம ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்ல, கொஞ்சம் நேரத்தில் அது மயங்கி வந்துடும். அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவ்வளோதாங்க, பூச்சி செத்து போச்சு. சாரி, என்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்காத, நான் அப்படி தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. எதுக்கு போனாங்க, ஏன் போனாங்க, எதுவும் தெரியல. யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்து உங்கள் சேனலில் பார்க்குறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் ஒன்றாவது, அது 1000 பேராவது ஹாய் அப்படி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா 1000 கமெண்ட்ஸ் வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக காட்டலாம். நிறைய பேர் வந்து ஐடியா இல்லாமல் பார்க்குறாங்க, அதனால இருக்கலாம். நம்ம வந்து எல்லாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. வாங்க மேடம், நீங்கள் என்ன சமைக்க போகிறோம்? ஐயோ, யாரும் தக்காளி சாதம் கேட்டாங்களே. இப்போ ஒன்றும் நான் பெருசாக சமாளிக்க போகிறோம், சமைக்க போகிறது இல்லை. இங்கே தக்காளி சாதம் சமைக்க போகிறோம். சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் வந்து நாங்கள் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சிம்பிள் தான். அதுவும் ஏதோ சொல்லிச்சு, அவங்க பேமை வந்து செய்வாங்களாம், ரொம்ப ஃபேமஸாக வந்து செய்வாங்க. அவங்க செய்வாங்க, ஆனால் நான் நிறையா அவங்ககிட்ட சாப்பிட்டது இல்லை. ஒரு வாட்டி தான் எனக்கு சாப்பிட ஞாபகம் இருக்குது. க்ளோரி எப்படி தான் அதே மாதிரி செய்யாது, எல்லாத்தையும் மாற்றிடும். அது வந்து அந்த அம்மாவோட ஸ்டைல், அவங்க ஸ்டைல் தான் அவங்க செய்வாங்க. ஆமாம் தானே? ஆனால் ஒன்று சூப்பரான விஷயம் தெரியுமா, பாத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா விதமாக எடுத்துக்கும். விதமாக பாத்திரம் வச்சு தான் செய்யும், இல்லைன்னா ஒரு கேவலமான சட்டியில் செய்யும். ரெண்டே தான், விதமாக பாத்திரத்தை செய்யும், இல்லைன்னா கேவலமாக செய்யும். அதான் அவங்க சொல்லுவாங்களே, வச்சா குடும்பி அடித்தா மொட்டை, அது மாதிரி. அவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு யூடியூபர் இவங்க. வெளியே லைட்டாக பண்ணியா? சரி, ஆஃப் ஆகி பண்ணுறேன். ஓடிபி லைட்டாக பண்ணி தரேன், டைம் ஆகிடுச்சு, 9 மணி தான், 9:15. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே தெரிஞ்சு இங்கே லைட்டு தேவையில்லை. எதுக்கு? கரண்ட் மிச்சம் பண்ணுவோம். இங்கே லைட்டு தேவையில்லை. இல்லை, இங்கே லைட் இருக்கட்டும், இந்த லைட்டு போட்டுக்கலாம், மினி லைட். ஓகேம்மா, சொல்லுங்கள், ஆரம்பிக்கலாமா? ஓகே, நம்ம தேவையான பொருள் எல்லாமே இருக்கா? பார்த்துக்க, கருவேப்பிலை இருக்குது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, எண்ணெய் எல்லாமே இருக்குமா? ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதாவது பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு செய்யலாம். நாங்கள் அப்படி செய்யல. நான் வீட்டில் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு சிம்பிளாக செய்ய முடியல, அப்படிதான் செஞ்சு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகேம்மா, ஓகே.
கேசப்பா சோத்திரம் ஆண்டவரே அமே. எப்பவுமே நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், ப்ரேயரே பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் மேலே கற்றுக்கோங்க. இப்போ சீக்கிரமாக இந்த கொரோனா போகணும், உதவி செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் ஜெபம் பண்ணலாம் கூட நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீடியோவில் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டோம். கம்மி பண்ணிட்டோம் இல்லை, ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறாரு, ஓவரா பண்ணுறாரு. எதுக்கு அந்த ஜன்னல் போட்டுங்க, காற்று பயங்கரமாக வருது. வரட்டுமா? கேஸ் திறக்கும் போது நீ வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும்னு சொன்னல. அது ஒரு ஜன்னல் திறந்தா போதுங்க. ஓ, ஒன்று திறந்தா போதுமா? அதெல்லாம் பூச்சி வந்தது. ஓகே, நான் வந்து இதை பூட்டிடுறேன். க்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் டூல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ, இதே நீங்க 10 வாட்டி சொல்றீங்க. அப்படி சொன்னா நான் போடவே மாட்டேன். அப்படி சொன்ன மாதிரி நீ போடு வந்த மாதிரி சொல்றேன். நான் போட இப்படி சொன்னா நான் போட. ஐயோ, இந்த தீ பத்திச்சு. என்னது தீ பத்திச்சா? இங்க வந்து பாருங்க. அல ஃபுல்லா எரிஞ்சு ஆஃப் ஆக போதே. அது மேல தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்து. அப்படியே ஏதோ கேன் தான் தண்ணி ஊத்தி விடு. உள்ள வெடிச்சிராதே. அதெல்லாம் ஒண்ணா இல்ல, அமுச்சு விட்டுரு. வேண்டாம் வேண்டாம். மெழுகுவத்தி அது பேர் வந்து டீ லைட்டா, அதுவும் காலியா ஒரு நிலமையில இருக்குது. அதை இதுக்கு மேல போய் வாங்க போறதில்ல. அதுக்கு நாங்க சூப்பர் ஐடியா வச்சிருக்கோம். அதை நாங்க பண்ணுவோம். அதை நாங்க வீடியோ எடுப்போம், எடுத்துட்டு போடுவோம். அதை பார்த்தவரை நீங்க என்ன பண்ணுவீங்க, பா இந்த பசங்களுக்கு எவ்வளவு அறிவு அப்படின்னு வந்து நீங்க சொல்லுவீங்க. இப்படி நாங்க சொல்லிடலாமா? அதுக்குள்ள வேற சேனல்ல வந்துது. எல்லாருமே நம்ம ஏதாவது சொல்றோமா அது அப்பமா அடுத்த சேனல்ல. நேற்று ஒரு ஆண்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆண்டி. அவங்க சொன்னாங்க, நீங்க 2 பேரும் ஓட்ட வாங்க. ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க, ஓட்ட வாங்க, கொஞ்சம் வாய் அடக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க. ஓகே, என்ன ஊத்துறமா? என்ன வேற காலி ஆயிடுச்சுங்க. அதே ஃபீலிங்கா இருக்கு. என்ன யூஸ் பண்ணா காலியாக தான் செய்யும். இதுனா கொடுமையா இருக்கு. என்ன பெட்ரோலை விட எண்ணெய் தான் அதிகமா விலை வைக்கிறாங்க. ஐயோ, அழிஞ்சு போச்சு. சரி விடு. அழிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இது எங்க பெரியம்மா அவங்க செய்வாங்க. சிம்பிளா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். புது பாத்திரம் பிளாஸ்டிக். இது வேணா வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. வைஷு அக்கா, எங்கள் ஃப்ரெண்டு அக்கா, நம்ம சேனல் நம்ம தான் அக்கா பழக்கமானாங்க. வைஷு நலபகம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. வைஷு அக்கா கிஃப்ட் பண்ணது தான் இது. அவங்களுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேனெல்லாம் அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த ரோஸ் கலர் கடை எங்கே வாங்குது, அது கல்யாணத்துக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது என் ஃப்ரெண்டு. ஆமாம், அந்த பொண்ணு இப்போ டென்ஷன் இல்லை, அதனால எங்கே வாங்கி கண்டுபிடிக்க முடியாது. சாரி, அவங்க திருச்சியில் வாங்கினதுங்க. அப்போ 750. ஓகே ஓகே, கடுகு போட்டுக்கலாங்க. யார் வாங்கினது? தானா? அது திருச்சியா? ஈரோடு தானே? திருச்சியிலேருந்து வாங்கிட்டாங்க. ஈரோட்லேருந்து வந்து திருச்சியில் இறங்கும் போது வாங்கியிருக்கு. அது ஒரு பெரிய கதை. வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாங்கவே முடியல. மாடி மேலே போயிட்டு நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சீலிங் ஃபேன் மாதிரி, ஒரு வால் ஃபேன் மாதிரி வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. இது நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், அதெல்லாம் வாங்கி அடிக்க முடியாது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணால் வாங்கி மாட்டலாம். ஆனால் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்மளாம் வாங்கி மாட்ட தேவையில்லை அப்படி தான் நினைப்பேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் அதே இருந்தது ஆட்டோமேட்டிக்காக. கடுகு வந்து இப்போ நல்லா வெடிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலை வெங்காயத்தை ஆட் பண்ண போறோம். வெங்காயம் நீங்க இப்போ 6 தக்காளி எடுக்கிறீங்கன்னா நல்லா ஒரு 2 வெங்காயம் கிட்ட நல்லா போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இதில் வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் இதில் நாங்கள் ஒரு 3 வெங்காயம் கிட்ட போட்டுப்போம். உப்பு இந்த தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவாங்க? புரியுதா? நான் என்ன பண்ணலாம்னா இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம பூண்டு இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பூண்டை நல்லா வச்சுக்கலாம். இன்னும் கூட பூண்டு நிறைய போட்டுக்கலாம். கோதுமை பூண்டு இப்போ கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினைக்கிறேன் எல்லாம் மளிகை ஜாமான் வித்துட்டு இருந்தாங்க. நான் கடையில் தண்ணி பிடிக்க போனேன். இப்போ பார்த்தேன், அதாவது எப்படின்னா வெளியே நிற்கிறாங்க. சுமித்ராக்கா சொன்னாங்க, லாக்டவுனில் இருக்கீங்க, குக்கிங் வீடியோலாம் போடுங்க சிம்பிளாக அப்படி சொன்னாங்க. சொன்னா அக்கா அதக்கா போட்டுட்டு இருக்கோம். அக்கா அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கே டைம் இருக்காது. அவங்க சேனல் அப்டேட் தெரியாமல் அக்கா அதை அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ சொன்னியா அக்கா, அக்கா நான் பதங்கா போட்டுட்டு இருக்கேன், அதான் நான் பார்க்கறது இல்லைடா. இப்போ லாக்டவுனால வீட்டில் இருக்காங்க போல. எல்லா நாட்டிலுமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ பூண்டு நம்ம போட்டோமா, நல்லா பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்துக்குமே நல்லா வதக்கிக்கணும். சமையலை பொறுத்த அளவு நல்லா நம்ம அந்த பதம் தான். இப்போ வெங்காயத்தை பொறுத்த அளவு நல்லா நம்ம வதக்கிக்கணும். தீய விட்டுறக்கூடாது, அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். வதக்கிறதுல தாங்க இருக்கு எல்லாமே. குக்
குக் பண்ண சொல்ல மறந்துட்டேனே. என்னது சொல்லுங்க. நம்ம சமைக்க தான் சமையல். ஐயோ கடவுளே, இந்த டைலாக் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இல்ல எதாங்காவது பார்த்து சொல்றியா இல்ல நீயே சொல்றியா? நானே சொல்றேன். ஜெயா டிவில கேட்டாங்க சீத்தலக்கா, அப்ப எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சமையலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோரி? நீங்க சேனல்ல வீடியோ எல்லாம் போடுறாக்கா, நம்ம சமைக்கிறதா சமையல். அதுக்கப்புறமா நான் பேசிருப்பேன், ஆமா நம்ம சமைக்கிறதா சமையல். இப்ப என்கிட்ட எந்த பொருளுமே இல்லைன்னா நான் என் வீட்டுல இருக்கிறத வச்சுதான் ஏதாவது செய்வேன். எங்க அம்மா அப்படிதான் செய்வாங்க. எங்க அம்மாலாம் இந்த சென்னைக்கு வந்து சம்பளம், அவங்களுடைய சம்பளமே ஒரு நாளைக்கு 30 ரூபா வாங்கிட்டு அதுல 2500 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு எங்க 2 பசங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க. அவங்க இருக்கிறத கொஞ்சம் காய்கறி வாங்கி அதை என்ன இருக்கு 30 ரூபா சம்பாரிச்சா ஒரு மாசத்துக்கு 900 ஆகுது. எப்படி 2000 ரூபாய் வாடகை கொடுத்தாங்க எங்க அப்பா? அப்படி இல்ல, அப்ப 250 ரூபா தான் வாடகை. நீ சொல்ற கதை வந்து அதுக்கும் முன்னாடி சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 900 ரூபாய் வாடகை. குளோரிக்கே மறந்துச்சு, என்கிட்ட எல்லா கதையும் சொல்லியிருக்கு. 250 ரூபா வாடகை, அதுக்கப்புறம் 300 ரூபாய் வாடகைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தான் வந்து 2500 ரூபாய் வாடகை வரதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. 450 ரூபாய் வாடகை. ஓகே அதான் சொல்றேன். 500 ரூபாய்க்குள்ள தான் வாடகை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்போ அவங்களோட சம்பளம் 900 ரூபாய். இப்போ நம்மளுக்கு எப்படி 9000 சம்பளம் வாங்கினா 4000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி கணக்கு. பரவாயில்ல. அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க தக்காளி 5 மேலே கட் பண்ணிருக்கோம். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. ஓகேவா? ஓகே. இது வந்து இப்போ நான் மூடி போட்டு நான் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு ஆஃப் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் நான் போடுறேன். மஞ்சள் தூள் கூட நான் போட போறது இல்லை. இது மட்டும் தான் சேர்க்க போறேன். ஓகே. இது வந்து நல்லா பாதி ஸ்டேஜ்ல குக் ஆகும். நம்ம அதுக்குலாம் போயிட்டோம். இன்னைக்கு காய்கறி எல்லாம் கழுவி நான் வச்சேன். தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எங்க பாக்கியம்மா, அதாவது என்னோட மாமியார், அவங்க வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால தான் தக்காளி தாராளமாக போட்டு நீங்க வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் சும்மா டஸ்டால அந்த சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம். அது கொஞ்சம் குழஞ்சுதான் போயிருக்கு. ஆனா இங்க பாருங்க தக்காளி. நாளைக்கு ஏதாவது ஒரு ரெசிபி தக்காளி செய்யணும். கத்திரிக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு இருக்கு. எப்பா போட்டு உட்காந்துட்டு அது கொஞ்சம் பாதியில உட்காந்து பாருங்க. நம்ம திரும்ப போகணும். என்ன பண்ணணும்னா தனி மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலரி விடுவேன். நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயுமே ஒட்டி நல்லா தக்காளி, இன்னுமே தக்காளி நல்லா வதங்கணுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ நான் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கே தெரியும் அந்த தக்காளியெல்லாம் நல்லா நம்ம கலரிக்கிட்டும் மசச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் கலர்னிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதில் நம்ம சாப்பாடு போட்டு கலரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தை நிற்க வச்சுருக்க ஸ்டைலை அது உருண்டு ஊழுறதுக்கு தானே. கிச்சனு நான் வரும்போது கேவலமாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு தட்டு மட்டும் தான் இருக்குது. இதை தவிர இந்த தட்டெல்லாம் அவ்வளோ சுத்தமாகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கோமா, இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் மேலே விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்களா ஆண்டி சொன்னாங்க கையோட தொடச்சிருங்க. சரிதான் பிடிக்கும். அப்படியே நானும் தொடச்சிடுறேன். நானும் பார்த்தீங்கன்னா கச்சி வச்சுருக்கேன், தொடச்சிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து இந்த தக்காளி, இன்னொன்று நான் ஒரு டீ போட்டேன். அது வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அந்த டீ போட்டு குடிங்க, ரொம்ப தொண்டைக்கு நல்லது. தோசை செஞ்சியா? சரிங்க, சாரிங்க. எனக்கு க்ளோரி என்ன செஞ்சதுன்னு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் நல்லா தூங்கிட்டேன். என்ன தோசை நீங்க எடுத்தீங்களே சாயங்காலம்? அது என்ன வெங்காயம் போட்டேன், அது ஒரு டிஷ்ஷா? மாவு ஊற்றினேன். மைதா கோதுமை மாவு தான் போலான்னு இருந்தேன். நான் மைதா மாவு தான் போட்டோம். ஏமா நீ கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுங்கிற. இது ஒரு டிஷ்ஷுன்னு வந்து என்கிட்ட சொல்லாத. அது டிஷ் தான். சரி, அது டிஷ்ஷு தான். சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுப்பை அணைச்சிடலாம். தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நல்லா இப்படி காட்டுங்க. சூப்பராக இருக்கு. எப்படி காட்டுறோம்பா? சரிம்மா, சூப்பராக இருக்கா? நல்லா வதங்கிடுச்சு தக்காளி தொக்கு. ஓகேவா? இல்லை அப்படியே முட்டையை போட்டால் செமையாக இருக்கும். முட்டை பில்லல்ல. சரி, அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சாப்பாடு இப்போமே கையோடு எடுத்து போட்டிருக்கோம். நம்ம இப்போ நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். 2 பேருக்கு இப்போது இந்த வேலைக்கு மட்டும் சாப்பாடு மிச்சமானால் அது கண்டு ஊற்றி வச்சிடும். நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கிறோம்.
இது வந்து பிரியாணி அரிசி போட்டாச்சு. இல்லை 2 அரிசியும் தான், 2 கொஞ்சம் தான் இருந்தது, 2 போட்டு கலந்துட்டோம். அரிசி காலி ஆயிடுச்சு. நல்ல அரிசியும் கொஞ்சம் இருந்தது, பிரியாணி அரிசி கொஞ்சம் இருந்தது. சரி அது 2யும் தனித்தனியாக செய்ய முடியாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக ஒரு பாத்திரத்தில் பொறுத்து செய்யணும். அதனால் 2யும் கலந்து தக்காளி சாதம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இதை செஞ்சுட்டோம். தக்காளி சாதம் நான் க்ளோரிகிட்ட கேட்டேன், எதுமா செய்யலாம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால், அது க்ளோரி இந்த ஐடியா சொல்லிச்சு, சிம்பிளாக இருக்கும். தக்காளி சாதம் செய்யணும்னு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு சிஸ்டர் துர்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அவங்க தான் எப்போ பார்த்தாலும் எங்களை சமையல் செஞ்சு போடுங்கன்னு கேட்பாங்க. அதனால நாங்கள் சமையல் மாறிட்டோம். இப்படியே சொல்லுங்க, இப்படி நீங்களே வாக்கணும். இல்லைம்மா, அதுக்கு இல்லைம்மா, அந்த டைமில் அவங்க சொன்ன டைமில் வந்து நம்ம வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அடக்கிற வேலை ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா தூங்குறதுக்கு 8 மாசம் பாடுபட்டுருக்கோம். ஓகே, அது நான் சொல்ல வர்றது விஷயம். நான் வந்து குக்கிங் வீடியோ ஒழுங்கா போடாததுக்கு காரணம், கையில காசு இல்ல, பொருள் வாங்க முடியல, அவ்வளவுக்குள்ள நான் கஷ்டப்பட்டாங்க. ஒரு வீடு ட்ரெடிஷனலுக்கு, ஏன்னா 2 வீடு நான் மாறி இருக்கேன். அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம், என் வீடு அங்கிருந்து வந்தேன், திரும்ப வீடு மாத்துறதே ஒரு வேலையா ஆயிடுச்சு. வீடியோ ஃபுல்லா ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசம் 2 மாசமா தேவைப்படும். அதுதான் அந்த வீட்டுல இருந்துட்டு திரும்ப காலி பண்ணி வந்து அங்க அந்த சவுண்டாலதான் நம்ம அங்க இருந்து சேஞ்ச் பண்ணோமே. சாப்பாடு கொஞ்சம் போடுமா, எனக்கு பத்தாதுமா. போடுவேன் கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்ப்பேன். நான் தக்காளி சாதத்துக்கு அடிமை, அதுவும் க்ளோரி செஞ்சா நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். என் அம்மா வந்து நல்லா செய்வாங்க. வா வேற நம்ம 2 பேரும் என்ன சொல்றோம்ப்பா. ஆமா, எனக்கு அவங்க ஒரு வாட்டி தான் நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். தக்காளி சாதம் நான் ஒரு வாட்டி தான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அப்பதான் ஒரு வாட்டி தக்காளி தொக்கு கொடுத்தாங்களா, தக்காளி தொக்கு வேற, அவங்க கலரி கொடுக்குறது வேற. கலரி கொடுக்குறது ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க. மாமியார் செய்யறது எதுவுமே எல்லாமே பிடிக்குங்க, நான் அழுது சாப்பிடுறது மீன் குழம்பு மட்டும் தான். நம்மளுக்கு ரொம்ப தூரம் முள்ளு குத்தின்னு சொல்லிட்டு க்ளோரி சாப்பிடாது. குத்திக்கும் பயங்கரமா. க்ளோரி எப்படி நான் ஒரு மாதிரி ஒரு எப்பவுமே டிஃபன் பாக்ஸ்ல அம்மா கொடுத்தானே எடுத்துட்டு வருவேன். க்ளோரி பார்த்துன்னு ஒரு சந்தோஷப்படும், ஏன்னா அதிகமா அம்மா பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அது கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆசை தந்து பார்த்தா மீன் குழம்பு இருக்கும்ல. எப்படின்னா குழந்தைங்க வந்து யாராவது ஏதாவது கொடுத்தா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அது மாதிரி நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா தான் சரி அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எங்க அம்மா கூட தான் போக மாட்டாங்க, அது தெரியும். இப்போ கூட சப்பாத்தி சேலஞ்ச் வீடியோ எடுத்துருக்கான் ஜோசப், அவன் சேனல் போய் பாருங்க. 20 சப்பாத்தி சாப்பிடலான்னு சேலஞ்ச் பண்ணானா, அவன் எத்தனை சாப்பிட நீங்க அதிலே பாருங்க. சப்பாத்தி நிறைய 1 கிலோ பசஞ்சிட்டாங்களா, வந்து எடுத்துட்டு போறியாமா, வாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் சொன்னேன் கொரோனால எங்க வர்றது, நான் வரலன்ட்டேன். மற்றவங்க பிரச்சனை இல்லை, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். க்ளோரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பவரும் கம்மி, இம்யூனிட்டி பவரும் கம்மி, ஹெச்பி பவர் கம்மி, எல்லாமே கம்மியா இருக்கிறதுனால அதிகமா நான் க்ளோரியை வெளியே கூட்டு போறதே கிடையாது. ஆண்டி அப்புறமா எங்க அம்மிக்கார ஆண்டி எல்லாருமே ஃபீல் பண்றது, உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குடா, ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மி. இல்லை எனக்கே 2-3 நாள் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க எல்லாருமே சொல்லுங்க, சளியெல்லாம் பிடிச்சாவே செக் பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுறதுனால அது தலையில நீர் குத்து சளி பிடிக்குமா அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியல, ஏன்னா இருமல் வந்துகிட்டே இருக்கு பயங்கரமா. இருமல் அந்த எனக்கு தொண்டை கடிச்சு தர்பீஸ் சாப்பிட்டு. ஆமா, தர்பீஸை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம், அதனால தான். ஆனால் தர்பீஸ் சாப்பிடும்போது நான் சொன்னேன் க்ளோரியா, வீடியோ எடுக்கும்போது சொன்னேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு மாதிரி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. தர்பீஸ் எமன் போல செட்டே அவனுக்கு என்ன போடுவாமா. போதும் உனக்கு, எனக்கு போதும், உனக்கு வேணா போட்டுக்கோ. என்ன நீங்க சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேனே, வச்சு கூட நைட்டு கூட சாப்பிடுவேன். இன்னைக்கு கல்யாண சமையல் சாதம் இன்னைக்கு. காய்கறிகள் பிரமாதம் சொல்ல முடியாது, இல்ல உருளைக்கிழங்கு செய்யவா? வேணாமா, எதுவும் வேணாம், நான் வெறும் சாதம் சாப்பிட்டு. ஏன்னா நாங்க தோசையாவே சாப்பிட்டு இருந்தோம், தோசை மாவு காலி ஆகணும்ட்டு. அதனால திடீர்னு சாப்பாடு பார்த்தோன்னா சாப்பாடு புதுசா சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. ஒரு 3 நாளா தோசை இட்லி. இந்த கொரோனா வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப கத்து கொடுத்துருக்கு, எப்படி சிக்கனும் எந்த பொருளுமே வேஸ்ட் ஆக கூடாது. அதெல்லாம் நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். போன வருஷமே கத்துக்கிட்டோமா? ஆனா இவங்க தான் வேஸ்ட் ஆக்குவாங்க, நான் நீங்க தான். ஐயோ, நான் வேணும்னு நினைச்சு வேஸ்ட் ஆகலாமா, அது தெரியாம வேஸ்ட் ஆக்கிறேன், புரியுதா? நான் வைக்கிறேன், நான் மறந்துடுறேன். சாம் வந்து குக்கிங் ரெசிபி ட்ரை பண்ற சொல்லியே நிறைய பொருள் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு கிச்சனுக்குள்ள வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு பிடிக்கல இல்ல? பண்ணா பரவாயில்ல, ஹெல்ப் தான் பண்றேன். ஆமா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். சரி, தட்டு தரீங்களா? போட்டு தரேன். இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் போடலாம். இன்னும் கூட தக்காளி நிறைய சேர்த்தா சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் தக்காளி எங்கள் பெரியம்மா நிறைய தக்காளி சேர்ப்பாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த கலர் கூட இன்னும் வரல எனக்கு. ஓகேவா? யாருக்குமா இது? உங்களுக்கு தான். அப்படின்னா நான் என்ன போடுமா, உனக்கு நீ அலங்காரம் பண்ணி போடு, எனக்கு நீ போட்டுடு. அதெல்லாம் எழுந்து வந்து திருப்பி பார்க்குற ஆள் இல்லை, தெரியல. நான் சட்டியா. ஓ, சட்டியா? சட்டி தானே. ஒரே அப்பளம் போதுமா, ஒன்று போதுமா? வத்தல்லாம் வைக்காதமா? வத்தல் வச்சுக்கோங்க. இந்த வத்தல் நான் தான் செஞ்சேன். வத்தலே நான் உங்களுக்கு தரமாட்டேன். சரி, பாவம் வத்தல் தர, ஊருக்கு அங்கே இருக்கு. நானே சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்துக்குவோம். நல்லா இருக்கும். நீங்கள் தக்காளி எல்லாம் நல்லா போட்டுக்கோங்க.
இன்னும் வெங்காயம்லாம் நிறைய சேர்த்தா இது ரொம்ப சிக்கனமான சமையல். நல்லா இருக்கு. நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு, அப்படி ஃபீல் ஆகுது. கம்மியாக இருக்குல்ல, ஆனால் நான் உப்பு கம்மியாக சாப்பிடுவேன். எனக்கு செட் ஆகும். குளோரி பக்கத்தில் உப்பு கேட்கும். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சுமா. சூப்பராக இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, பேச்சுலர்ஸ் செஞ்சு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே செஞ்சுட்டு போகணும். என்ன தக்காளி வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டால் செம்மையாக இருக்கும். நான் சொல்லிட்டு இல்லை, நான் சிக்கனமாக செஞ்சுருக்கேன், அதனால அப்படி இருக்கு. கடையில் செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாக கடையிலலாம் இப்படி தான் இருக்கும். என் தட்டில் இருந்து எடுத்து கீழே போட்டுருங்க, பிச்சு போடுவேன். அவங்க உங்கள் சட்டியில் இருந்து தொடங்கி கீழே போட்டுக்கோ. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னா தெரியுமா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு போர்டு ஓப்பன் ஆகும். சாரி, ஒரு பெல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஆல்னு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர்கிட்ட ஐடி இல்லை, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. பாய்.